ஹே ஹலோ வணக்கம் நண்பா. ஸோ நான் கௌஷிக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பவர்லைன் ஹெடர்ஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கோம்னா அதை இன்ட்ரூடர் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் க்ரூசர்னு சொல்லலாம். இந்த வண்டியோட அந்த ஒரு சீட்டிங் போஸ்டரே பார்த்தீங்கன்னா அப்ரைட்டாக கால்லாம் தூக்கி ஹைட்டாக கொஞ்சம் அவெஞ்சர் ஓட்டுற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வண்டியோட இன்ஜின் ஸ்பெக் வந்து பார்த்தோம்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் 13.4 bhp 13.8 meters ஆஃப் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்பிள் பவர் இருக்குது. ஸோ புல்லிங்கும் நல்லா தான் இருக்குது. நம்ம சுசுகி பர்க்மனில் வரா மாதிரி இங்கேயும் அந்த ஒரு குட்டி டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக வந்து மனுவர் பண்ண முடியுது. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓட்டவே. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நல்லா தான் இருக்குது. வண்டி 4th கியரில் தான் இருக்குது. புல்லிங் பெருசாக இல்லை. புல்லிங் 155cc எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு ஜிக்ஸரை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த வண்டி வந்து ஏரோ டைனமிக்ஸ் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஏரோ டைனமிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ நம்ம வண்டியோட சேசி வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு ஒரு சிங்கிள் டவுன் டியூப் சேசி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி கம்மி வெயிட்ன்றதால அந்த ஒரு சேசி கொடுத்தது பரவாயில்ல. புல்லிங் இருக்குது, ஆனால் டார் கம்மின்றதால அந்த ஒரு பின்னாடி தள்ளுற மாதிரி நமக்கு அவ்வளோ பெருசாக வந்து ஃபீல் ஆகலை. ஸோ மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மிரர் மாதிரி தான் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ டிஎஃப்டி டிஸ்பிளேல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 12,000 ஆர்பிஎம் வரைக்கும் வண்டி போகன்றாங்க. எவ்வளோ போகும்னு செக் பண்ணிடலாம் இருங்க. கரெக்டாக 10,000 ஆர்பிஎம் வரைக்கும் போகுது. ஸோ வண்டியில் வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் அந்த டிஎஃப்டி டிஸ்பிளேல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஜின் செக் லைட் கொடுத்துருக்காங்க, ஹை பீம் அண்ட் லோ பீம் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் எமர்ஜென்சி பிரேக்கிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்பிஎம் ரெப் லிமிட்டரை வந்துட்டு வங் 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 கத்தும் போது அங்கே ஒரு அழகாக லைட் எரியும். கார் என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபியூயல் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம ஆரி மாதிரிலாம் இதில் வந்து ஒழுங்காகவே வேலை செய்யும். ஸோ உட்காந்துட்டு ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த வண்டி வந்து ஃபுல்லாக மெட்டலில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வண்டி சேல்ஸ் வந்து சும்மா அடிச்சுட்டு வேறு லெவலாக போயிருக்கும். ஸோ பிளாஸ்டிக் கொடுத்ததால கொஞ்சம் சேல்ஸ் கம்மி இருந்தாலும் மிக சூப்பராக தான் இருக்குது வண்டி சேல்ஸு. ஸோ 155cc 5 ஸ்பீடு தான் கொடுப்பாங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ 5வது கியரில் கூட நம்ம அழகாக இந்த சீட்டிங் போஸ்டர் பிடிச்சிருக்கு. அது க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். அப்படியே முறுக்கோனா கூட பிக்கப் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ பேக் பிரேக்ஸ் வந்துட்டு ஒரு டீசெண்டான பைட்டு. ஸோ முன்னாடியும் டிஸ்க்கு பேக்லையும் டிஸ்க்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் பிஸ்டன் கேலிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் ஒரு சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது பின்னாடியும் டியூவல் பிஸ்டன் கொடுத்துருந்தோன்னா இன்கேஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் இந்த ஒரு மழை டைமில் அந்த மாதிரிலாம் டைமில் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். ஸோ ஜிக்ஸரை விட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கம்மியாக தான் அங்கே இது இருக்குது. அது வந்து கம்ப்ளீட்லி ஏரோ டைனமிக் ஃபோக்கஸ்டு. இது வந்து அவ்வளோ ஏரோ டைனமிக் ஃபோக்கஸ்லாம் இல்லை. ஆனால் உட்காந்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. என் பட்ஜெட் வந்து ஒரு 110 120னா எனக்கு இன்ட்ரூடர் வந்து எடுக்கலாம். ஸோ 60ல் கூட மனுவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. பாருங்க, வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேளுங்க கைஸ். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வைஸ் வந்து சூப்பராக தான் இருக்குது கேட்கறதுக்கு. ஸோ இந்த வண்டியோட டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து அந்த ஒரு டியூவல் டோன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு
அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த ஒரு ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, வண்டி ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேசிக் வண்டின்றதுனால இங்கே வந்து அந்த ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து நம்ம வந்துட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டுக்கலாம். ஸோ மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஸோ லூசர்ஸ் அதில் டைட் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து முன்னாடி இருக்க பிரேக்கு வந்து மாஸ்டர் சிலிண்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிஎம்டி டிஸ்பிளே என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா ட்ரிப் ஏ, ட்ரிப்பு பி அண்டு 12 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ ஓடோமீட்டரில் 51 கிலோமீட்டர் ஓடி இருக்குது கைஸ். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, இது நமக்குன்னா மாறல. சரி ஓகே. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்ப்போம். ஹாரன் வந்து இதுதான் ஹாரனு. ஸோ வண்டி ஹெட்லைட் பார்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வண்டிக்கு கீ வந்துட்டு இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கு கைஸ். ஸோ வண்டி கீ பார்த்தீங்கன்னா இதான் வண்டியோட கீ. ஸோ வண்டி கீ பார்க்க அழகாக இருக்குது. இதை வண்டியிலே சொருவிடலாம். ஸோ சீட்டு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. சீட்டு செம்ம சைஸு. ஸோ லாங்குக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி சீட் கண்டிப்பாக தண்டர்போர்டில் இருந்தது நான் இங்கேருந்து ஒரே நாளில் அழகாக லடாக் கூட போயிடுவேன். ஆனால் போக முடியாது, இட்ஸ் நாட் பாசிபிள். ஒரு பேச்சுக்கு தான் பேசுவோம். பேக் சீட் வந்துட்டு பேக் சைடு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே அழகாக சாந்திக்கிறதுக்கு வந்துட்டு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரூடர்னு பின்னாடி போட்டிருக்கு. ஸோ டெயில் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் சின்னவே வந்து பார்த்தீங்கன்னா பல்பு தான். ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்துக்கு வரப்போ ஒரு டியூவல் பேரல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் 155 சிசிக்கு எவ்வளோ சவுண்டு வருமோ அந்த அளவுக்கு சவுண்டு வந்து இருக்குது. அண்டு ஸோ வண்டி பிரேக்ஸ் பார்த்து பொறுத்த வரைக்கும் பிரேக்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகே, இட்ஸ் ஃபைன். அண்ட் இன்ஜினில் வந்து DOHC அப்படின்னு போட்டிருக்கு, சுசுகி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இன்ஜின் ஆயில் வந்து 850 ml தான் போடணும் போல். ஸோ 1 லிட்டர் கூட இல்லை, அவ்வளோ தான் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரூடர்னு போட்டிருக்கு. இங்கே வந்து ஒரு சுசுகியோட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 266 mm வந்து கொடுத்துருக்காங்க. பேக் டிஸ்க் வந்து ஒரு 230 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டிக்கு நம்பர் பிளேட்னு ஒன்று வந்ததுன்னா முன்னாடி மவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிங்கிள் சேனல் ABS சிஸ்டமோட தான் வருது. ஸோ அந்த ஒரு ஃபோக் ட்ராவல்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ட்ராவல் ஆகுது. பிகாஸ் இட்ஸ் க்ரூசர் வெஹிக்கிள்ன்றதால நல்லா தான் ட்ராவல் இருக்குது. ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ வர BS6 வண்டியில் எல்லாத்துலேயுமே கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து வருது. ஸோ வண்டி ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி வண்டியில் கார்பரேட்டர் கிடையாது கேஸ். வண்டியில் வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் மோட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட கிளட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட் மல்டிப்ளேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, நாட் ஸ்டெப்பர் கிளட்ச். ஸோ கிளட்ச் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது கேஸ். ஸோ சிங்கிள் ஃபிங்கரில் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வண்டியோட கியர் வந்து ஒரு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். எல்லாருமே கேட்குற மாதிரி வண்டியில் எவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி மைலேஜ் வந்துட்டு ஆஸ் பர் ஓனர் கிளைம்டு 35 to 40 வருதுன்றாங்க. வண்டியை போட்டு சும்மா கிளின்னு கிழிச்சோம்னா ஒரு 35 வருதான். ஆர்டினரியாக ஓட்டினா ஒரு 40 வருதுன்றாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 கூட வரும். ஏன்னா இது ஒரு 150 cc செக்மெண்ட்ன்றதால மைலேஜ் கண்டிப்பாக வரும்னு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வண்டியோட அந்த ஒரு இந்த ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ட்ரைவ் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ டிஸ்க்கு வந்து பேக்கில் வந்துட்டு ரொம்ப உள்ளடங்கி இருக்குது. இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம்ன்றதால இது கொஞ்சம் கவர் பண்ணிடுச்சு. இது ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பார்க்க லுக் நல்லா இருக்குது. அதாவது இந்த ஒரு எக்ஸாஸ்ட் சிஸ்டம் தான் வந்துட்டு நம்ம புது டாமினாரில் காம்பேக்டாக நம்ம சுசுக்கியை பார்த்து பஜாஜ் காப்பி வச்சிட்டாங்கன்னு எல்லாம் தெளிவாக தெரியுது. இதுக்கு மேலே எவனும் சொல்ல முடியாது. மற்றபடி பார்க்க வண்டி வந்து நல்லா மாடு மாதிரி இருக்குது, ஆனால் பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ ஹைவேஸ் எடுத்துகிட்டு போகலாம், லாங் போகலாம், கண்டிப்பாக போகலாம். ஆனால் அடி எதாவது பட்டதுன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். ஏன்னா வண்டி ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால வி ஷுட் பி அந்த சேஃபர் சைட். அண்ட் கைஸ் ரொம்ப முக்கியமான மேட்ரை சொல்ல மாட்டேன். ஸோ வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து பக்காவாக க்ரூசிங் பண்ணலான்றாங்க. அப்புறம் ஏன் 11 லிட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களோட ரிவ்யூஸை ஆன்லைனில் பதிவு பண்ணலாம். ஆக்சிலேட்டர் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது கைஸ் பாரு. அதே மாதிரி முன்னாடி பிரேக் வந்து ஒரு கிளக் 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 சத்தம் கேட்குது.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வண்டியோட ஹை பீம் லோ பீம் தான் கொடுத்துருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ ஒரு லோ பட்ஜெட் வண்டி வந்து நான் இப்போ வாங்கலான் இருக்கேன், எனக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு லாங் ரைட்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் க்ரூசிங்லாம் பண்ணணும் அப்படின்னா இது பக்காவான வண்டி. அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் லாங் ரேஞ்சுன்னு சொன்னாலே அந்த ஒரு ஜம்முன்னு உட்காந்து போகிற போஸ்டர் தான். ஸோ இந்த போஸ்டரும் சூப்பராக இருக்குது. கால் வந்து ஹைட்டாக தூக்கி வைக்கிறது சூப்பராக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வண்டி சீட்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ். ஸோ அந்த ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பர்பான வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக எடுக்கலாம் ஃபார் லாங் ரைட்ஸ் கைஸ். நம்ம இப்போது முடிஞ்சால் ஒரு ஆக்ஸலரேஷன் வீடியோ டெஸ்ட் வந்து பண்ணுவோம். ஸோ கைஸ் நம்ம இப்போது வண்டியோட அந்த ஒரு ரிவ்யூ பார்ட் அப்படின்னு வந்தோன்னா, ஸோ எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லணும்னா, இந்த வண்டியோட அந்த ஒரு சீட்டிங் போஸ்டர், வண்டி சீட்டு, கால் வைக்கிற இடம் பிடிச்சிருக்கு. என்ன பிடிக்கல எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி ஃபுல்லாக பிளாஸ்டிக்குங்க, அது மட்டும்தான் பிடிக்கல. வண்டி ஃபுல்லானா பிளாஸ்டிக் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஃபைபர் தாங்க. இது அதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் மற்றபடி சூப்பராக இருக்கும். ஸோ மற்றபடி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு க்ரூசர் வெஹிக்கிளுக்கு பர்ஃபார்மன்ஸ் தேவை கிடையாது, ஏன்னா அவங்க வண்டி க்ரூஸ் தான் பண்ண போகிறாங்க. ஸோ வண்டி ஸ்லோவாக வந்து க்ரூஸ் ஆகிடும், அது பிரச்சனையே கிடையாது. ஸோ டக்குன்னு ஒரு ஓவர்டேக் அந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா இருக்குது. பாருங்க, அந்த ஒரு வண்டி பிரேக்கிங் பார்த்து வந்தோன்னா, ஸோ முன்னாடி பிரேக்கு சூப்பராக பிடிக்குது கைஸ். பேக் பிரேக்கு நல்லா பிடிக்குதுப்பா. பேக் பிரேக்குமே சூப்பராக பிடிக்குது கைஸ். இது வந்து ஒரு BS6 கம்ப்ளைண்ட்ன்றதால வண்டியில் மைலேஜ் பார்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ வண்டியில் அந்த ஒரு கியர்ன்றது பார்த்தீங்கன்னா புது இன்ஜின்ன்றதால ஒரு 53 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ வண்டியோட கிளச்சு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, ஆனால் கியர் வந்து கொஞ்சம் ஹார்டர் சைடில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வண்டி ஓட கொஞ்சம் லைட்டாக டிப்ரிசியேட் ஆக நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஸ்மூத்தர் ஃபீலிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். மற்றபடி டெயில் லைட்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஒரு பர்க்மேன் வண்டியில் எக்ஸ்ட்ரா கியர்ஸ் மாட்டினா எப்படி இருக்குமோ, பெரிய பெரிய வீல் போட்டுட்டு ஒரு சிங்கிள் சேனல் ABS அப்படி மாட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஒரு பர்க்மேன்லேயே கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு வெர்ஷன் மாதிரி தான் இது ஃபீல் ஆச்சு. ஆனால் வண்டி நல்லா தான் இருக்குது கைஸ். வண்டி வந்துட்டு பெருசாக குறைன்னு இல்லை, கொஞ்சம் மெட்டல்ஸ் ஆட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு MPG சுசுக்கின்னு சொல்லிட்டு நம்ம மேடவாக்கமில் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சேனல்லேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் வண்டி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.